இந்திய அளவுலே பாத்தீங்கன்னா அதிகமான கேழ்வரகு உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலமாக நம்ம தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. ஸோ தேசிய அளவுல பயிர் உற்பத்தி திறனை பொறுத்த வரைக்கும் சிறுதானியங்கள், கேழ்வரகு, எள், துவரை இதோடைய உற்பத்தியில தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. அடுத்து மக்காச்சோளம், அப்புறம் எண்ணெய் வித்துகள் உற்பத்தி, கரும்பு உற்பத்தி இதுல தமிழ்நாடு செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் குறுதானியங்கள், நிலக்கடை உற்பத்தியில வந்து 3வது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்துல ஒரு வேளாண் கண்காட்சியானது நடந்துச்சு ஈரோடுல. அதுல வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் மண்டல அளவிலான வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கமானது ஈரோடுல நடைபெற்றது. இது தொடங்கி வைத்து பேசிய போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த தகவல்கள்லாம் தெரிவிச்சிருக்காங்க. வேளாண் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் நிறைய growth அடைஞ்சிருக்காங்க அந்த வேளாண்ல. அதுக்கு முக்கியமான காரணமா பார்க்கும்போது 5 முறை, அதாவது நம்ம பட்ஜெட் தாக்கல் செய்யறோம் இல்லையா, அதுலதான் வேளாண்கான பட்ஜெட்டும் முன்னாடி தாக்கல் செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா வேளாண் துறைக்குன்னு தனி நிதிநிலை அறிக்கையானது தாக்கல் செய்யப்படுது. ஸோ இது வரைக்கும் 5 முறை பாத்தீங்கன்னா வேளாண் நிதிநிலை அறிக்கையானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. ஸோ லாஸ்ட் 4 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா உணவு தானிய உற்பத்தியானது தமிழ்நாட்டில் 458 லட்சம் மெட்ரிக் டனை வந்து எட்டியிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து 2020 to 2021 பாத்தீங்கன்னா ஹெக்டருக்கு 2235 கிலோன்னு சொல்லிட்டு உணவு தானிய பயிர்களுடைய உற்பத்தி திறனானது இருந்துச்சு. எப்போ 2020 to 2021 ஹெக்டருக்கு 2235 கிலோங்கிற உற்பத்தி திறன் இருந்திருக்கு. அது 2024 to 2025 பாத்தீங்கன்னா 2871 கிலோவாக உற்பத்தி திறனானது அதிகரிச்சிருக்கு ஹெக்டருக்கு. அடுத்து 2 லட்சம் இலவச வேளாண் மின் இணைப்புகளானது இப்போ வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா பயிர் காப்பீட்டு திட்டம் மூலமாக 32 லட்சம் விவசாயிகளுக்கு 5720 கோடி இழப்பீட்டு தொகையானது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க.